உங்களுக்கு லைஃப்பில் முன்னேறணும். அப்போ இந்த ஒரே விஷயத்தை பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுங்க. அந்த என்ன விஷயம்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். மேபி இந்த ஐபிஎல்லாம் பார்த்துக்கிங்கல்ல, நம்ம கிரிக்கெட்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த கிரிக்கெட்டில் கீழே 2 பேர் இருந்து ஆடுவாங்க, இல்லைனா ஒரு 11 பேர் இருந்து ஆடுவாங்க. ஸோ அந்த ஆட்டத்தை பார்க்குற ஆடியன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க நம்ம லைஃப் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் ஒருத்தனை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த கிரிக்கெட்டோட ஆடியன்ஸ் மாதிரி தான் ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஒன்றும் கட் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்ம மேலே பாசமாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்கள ஜென்ரேஷனில் மேபி 70s or 80s or மேபி 90s இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ்ஸும் அப்படி பாசமாக இல்லை. ஸோ அவங்களுக்கு என்னென்ன இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன வேணும்னா, என்ன அவங்க எப்போச்சும் ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் சர்க்கிள்லே ஏவன ஒருத்தர் கீழே போயிட்டான். ஸோ அதுக்காக தான் அவங்க ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ்க்கு, மெஜாரிட்டி ரிலேட்டிவ்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறது, உங்களோட பணம் நிறைய இருந்தால் ஓடி வந்துடுவாங்க. பணம் இருந்திருந்தால் ரிலேட்டிவ்ஸ் நம்ம பார்க்காதவங்க கூட வருவாங்க. தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம், தூரத்து சொந்தத்தோட பக்கத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டு ஆளுங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ நமக்கு தெரியாதவங்க வேற நம்மக்கிட்ட பணம் இருந்தால் சொந்தம் சொல்லிட்டு வருவானுங்க. இந்த அதர் ஹேண்ட், இப்போ நமக்கு பணம் இல்லை, நமக்கு ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ் நம்ம விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே வேணுங்கள்லாம் மறைஞ்சிருவாங்க. ஸோ அவங்க இருக்கிறது ஒன்று தான், இல்லாததுக்கு ஒன்று தான். மட்டும் இல்லை, இவங்க இருந்திருந்தால் சும்மா இருக்க மாட்டானுங்க. இவங்க அடுத்த லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உள்பட முடிவு பண்ணுறது இவனாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் சில ரிலேட்டிவ்ஸ் இப்போவும் போயிட்டுருக்கு. என்னோட லைஃப்பில் அப்படி தான் இருக்குது. ஸோ மேபி உங்களோட லைஃப்பில் இப்படி இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு லைஃப்பில் ரஷப்படணுன்னா நீங்கள் இந்த ரிலேட்டிவ் பசங்களை தள்ளி விட்டுடுங்க. உங்களால் உங்களுக்கு ஒரு உபகாரம் இருக்க போகிறதில்லை. ஸோ மேபி உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கலாம், குடும்ப ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிக்கலாம். அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தேட் யூ ஹேவ் நோ யூஸ் வித் தம். ஸோ நீங்கள் கட் பண்ணி விடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் போய்ட்டுருங்க, நீங்கள் முன்னேறிடுங்க. இவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு இவங்க சொல்கிற மாதிரி நடந்தால் நம்மளோட ரஷப்பட முடியாது. ஸோ இந்த ஒரு ட்ரிக் தான் நீங்கள் பயன்படுத்தணும். நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்துங்க. நல்ல ரிலேட்டிவ் இருந்தால் ஓகே தான், அது உங்களுக்கே உள்ள தோணும். ஏவன் நல்ல நம்மளோட சக்ஸஸை விரும்புகிறான், சக்ஸஸை விரும்பலைன்னு எல்லாம் நிறைய தெரியும் நமக்கு. ஸோ நீங்கள் மெஜாரிட்டி ரிலேட்டிவ்ஸை கட் பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கணும்னா. இதுதான் நான் வந்து சொல்கிறேன்.